தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த வேலையை அவர் சிலுவையிலே நிறைவேற்றியும் முடித்தார். இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் இயேசுவின் மூலமாக அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற முடியும். இதற்கு மத்தியஸ்தராக வேறு எந்த மனிதரும் நியமிக்கப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு விசுவாசியும் மற்ற மக்களையும் இந்த ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, நீர் என்னுடைய ராஜாவாக இருக்கின்றீர். உம்மை துதிக்கின்றேன். உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்து கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்முடைய ராஜ்யத்தின் வாழ்வு எப்படி இருக்கும் என்று மற்ற மக்கள் என்னை கண்டு அறிந்து கொள்ளும்படி உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். என் வார்த்தைகள், செயல்கள் அனைத்திலும் உம்முடைய அன்பு வெளிப்படும்படி நான் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். உம் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர்கிற பாத்திரமாய் நான் விளங்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.